கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பரபரப்பாவும், விறுவிறுப்பாவும் போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா கண்மணிக்கு விஷயம் தெரிஞ்சு கோவிச்சுக்கிட்டு வந்து போயிட்டாங்க. இப்போ அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, கண்மணி இல்லாத வீட்ல நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவரு வந்து வெளியேறிட்டாரு. இதுதான் சாக்குன்னு வெண்ணிலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா நம்ம ஒரு வழியா நம்மளே பிரிக்கணும்னு நெனச்சோம். ஒரு வழியா பிரிஞ்சிருச்சாங்களே அப்படின்னு நெனச்சாங்க. அதே சமயம் பாட்டியும் அப்பாவும் கண்மணிட்ட போய் வந்து ரோட்ல போகும்போது பேசுறாங்க. இனிமே நீ இந்த பக்கமே வந்துடாத ஓடிரு. நீங்க என்ன சொல்றது? நான் ஒண்ணும் வரப்போவதில்ல. யாருக்காக வரப்போவதில்ல. நீங்க தாராளமா வந்து என்ன வேணா கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி கண்மணி வந்து சொல்ட்டாங்க. இப்ப வெண்ணிலா நேரா அன்பு இருக்க இடத்துக்கே வந்து வந்துடுறாங்க. நாளைக்கு தான் வந்து கட்ட போறாங்க. அப்பா ஒரு வழியா போயிட்டால்ல, சந்தோஷமா இரு. இனிமே எங்க அம்மாக்கா நீங்க ஏன் வாழணும்? இனிமே எனக்கு நமக்காக வாழலாம் வாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நம்ம அப்படியே சந்தோஷமா வாழ்க்கைய வந்து பழச எல்லாத்தையும் மறந்துருங்க. சந்தோஷமா வாழ்க்கைய வந்து தொடங்கலாம். நானும் எதுவும் நினைக்கல. நீங்க தான் வாழ்க்கைய என்ன தொடங்கலையே சொல்றாங்க. அத கேட்டு அன்பு வந்து கன்னத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சிடுறாரு. வாய கொஞ்சம் மூடு. நீ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொன்னீயல்ல, இந்த வீடியோல தான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேனே. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ இருக்க வீட்ல வரமாட்டேன்னு தானே, உன் மூஞ்சிய பார்க்க பிடிக்காம தானே நான் இங்க வந்து இருந்தேன். இங்க வந்து நீ உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. முதல்ல வெளியில போ அப்படி சொல்றாங்க. போதும் நடிப்பு. இனிமே நீங்க யாருக்காக ட்ராமா பண்றீங்க? ஓஹோ! எனக்கு ஒண்ணும் ட்ராமா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீ தான் வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. எத்தன தடவ சொன்னாலும் உன் மண்டையில அறிவுல ஏறாதா? வெளியில போ. அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து திட்டுறாரு. அன்னைக்கு என்ன சொன்னேன்? அன்னைக்கு தினேஷ் வந்து உனக்கு இருந்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எப்படிலாம் சொன்ன? நீ ஒரு நோயாளி அப்படிலாம் சொல்லி என்னை எப்படி கேவலப்படுத்தின, அவமானப்படுத்தின. ஆனா இன்னைக்கு வந்து தினேஷ் உன்ன விட்டு போயிட்டான் அப்படின்னோனே, நீ என்ன தேடி வர? வேற வழி இல்லையே அவன் போயிட்டான்னு வர. ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா அவன் கூட தானே கல்யாணம் பண்ணிட்டு நீ இருந்திருப்ப. அவன் இல்லைன்னு வர. இதுக்கு பேர் காதலா? அவன் இல்லைன்னா அவன் வர அப்படின்னு சொல்லி போட்டு அவ க க க வெண்ணிலாவ பயங்கரமா ஏசுறாங்க. வெண்ணிலா எவ்வளவோ சொல்றாங்க. வெளியில போ. இந்த ஜென்மத்தில நடக்காது. கண்மணி வரல அப்படின்னா, நானும் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே தனியா இருப்பேன் தவிர, ஒண்ணா கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வெளியில போ நீ மொதல்ல. ம். கண்மணி மாரி ஒரு பொண்டாட்டிய பார்க்கவே முடியாது. வெளியில போ சொல்லி கண்மணிய புகழ்ந்து அவள அவமானப்படுத்தி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில போமாட்டேன்னு சொல்றாங்க. அப்படியே பிடிச்சு வெளியில வந்து ஒரு தள்ளு தள்ளி விட்டுறாங்க. அந்த சமயம் கரெக்ட்டா அந்த ரோடு வழியா வந்து வெண்ணிலா வந்துர்றாங்க. இப்போ வந்து வெண்ணிலா வந்து பிடிச்சு வெளியில தள்ளி விடுறத வந்து அன்பு தள்ளி விடுறாரா அப்படின்னு அங்கேருந்து பார்க்குறாங்க. ஆனா வந்து வெண்ணிலாட்ட எதுவும் பேசல, ஒண்ணும் பண்ணல. ஏன்னா வெண்ணிலா பண்ண துரோகத்துக்கு அங்கேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு சைக்கிள விட்டு போயிடுறாங்க. அன்பு பார்க்குறாரான்னு தெரியல. இதுக்கப்புறமாவது வந்து வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டு, சரி அன்புக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரப்போறாங்களா? இல்ல மறுபடியும் 2 பேரும் நமக்கு தெரியாம இங்க சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு தப்பா நினைக்க போறாங்களான்னு தெரியல. அன்பு செய்த தவறு என்னன்னா, பொண்டாட்டிகிட்ட வந்து உண்மைய முதலே சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஒளிச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு அப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரையும் சொல்லாம போனது தான் அந்த பிரச்சனை. முதல்லே வந்து பார்த்தீங்கன்னா, கண்மணிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தா, கண்டிப்பா வந்து கண்மணி நீங்களாவே சொல்லிட்டீங்கன்னு சொல்லி ஏத்திருப்பா. ஒளிச்சு ஒளிச்சு வச்சதுனால தான், சொல்லாதனால தான் வந்து கண்மணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இப்படி வந்து கணவர் தன்னை ஏமாத்திட்டாரே அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா வந்து புரிஞ்சுட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நன்றி.